ஒன்று, இந்த பிரபஞ்சம் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. எந்த பதவியை நீ வருடங்களுக்கு முன்பு இழந்தாயோ என் மகனே, சமநிலை இன்னும் ஏற்படவில்லை சாயா. கடந்த காலத்தில் எப்பொழுதெல்லாம் சூரியலோகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதோ அப்பொழுதெல்லாம் சனி எங்களை மட்டுமல்ல, அதற்கு மாறாக சூரியலோகத்தில் வேண்டிய கடமையை தவறாமல் செய்துள்ளான். ஆனால் நானோ என் குடும்பத்திற்கும் சூரியலோகத்திற்கும் தலைவனாக இருந்தும் சரி, கோபமாக இருந்துள்ளேன். என் தீயாவாய் சனி. வா சனி, அருகில் வா. சூரியலோகத்தின் சிம்மாசனத்தை இதில் எனக்கு எதிர்ப்புள்ளது. எனது கடமை என்பது இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தனது கர்மத்தை புரிவதை கண்காணிப்பதே எனது கடமையாகும். வேண்டுகோள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டா. ஏனெனில் இப்பிரபஞ்சம் முழுவதையும் காப்பவனிடம் ஓர் கிரகத்தை மட்டும் ஆள வேண்டும் என்று சொன்னால் வணங்குகிறேன் தந்தையே. வாழ்க. வேண்டாம் மகனே. அவ்வாறு நிகழ்ந்தாலும் நான் சூரியலோகத்தை விட்டு சென்றாக வேண்டும். நான் செல்வதற்கு முன்பு ஒரு செயலை நான் முழுமைப்படுத்த விரும்புகிறேன். எப்பொழுதும் கடமை என கருதுவது ஒன்றுதான். தங்களது குடும்பம் மகிழ்வுடன் இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றை நினைவு கூற வேண்டும். உண்மையில் எப்பொழுதெல்லாம் தங்களின் புதல்வன் தனது கடமையாற்றவில்லையோ அப்பொழுதெல்லாம் அவன் தனது நிம்மதியை இழப்பான். உனது கண்களில் ஏன் இந்த வருத்தம்? நீ